தங்கள் ஐயா வணக்கம். கர்மாவிலிருந்து தப்பிக்க வழிகள் சொல்லுங்க ஐயா. கர்மாவில் நின்று தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து யாராவது ஏமாத்துது, யாராவது சண்டை போடுது, அந்த டைமில் இவரை மனசு ரொம்ப வேதனைச்சா கண்டிப்பாக அது நமக்கு பின்னாடி கர்மா பாதிச்சிடும். கர்மா மாதிரி அதில்பட்டு நமக்கு பாதிப்பு வந்துடும். ஆனால் அந்த மாதிரி யாராவது நமக்கு நமக்கு இது மாதிரி நம்ம ஏமாத்துதோ இல்லாட்டின்னு யாராவது வேதனை அவரை சங்கடப்படுத்துதோ இந்த மாதிரி யாராவது இருந்தால் அவர் உயிரோடு இருந்தால் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க ஃபஸ்ட்டு அதுதான். அவர் இந்த ஆள் உயிரோடு இருந்தால் நம்ம அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க, அவரை மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஏதாவது பண்ணனாச்சா அப்படி கூட பண்ணலை. ஆனால் அவர் அந்த டைமில் மோசமான ஒரு நிலைமையில் இருந்து ஃபினான்ஷியலி ஒரு மோசமான நிலைமையில் இருந்தால் அவருக்கு நம்மக்கிட்ட இருந்தால் ஏதாவது அவருக்கு கொடுக்கலாம். அது மாதிரி மன்னிப்பெல்லாம் கேட்டு அவரை சந்தோஷப்படுத்தி வைக்க இது ஒரு வழி தான். அது மாதிரி அவர் உயிரோடு இல்லாமல் இருந்தால் இப்போ நமக்கு அப்புறம் தான் புரியுது. ஆனால் அதுக்கு பிறகு அவர் உயிரோடு இல்லாமல் இருந்தால் நமக்கு என்ன பண்ணலாம்? அவரை பேரில் நமக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். அவருக்காக அவரை பேரில் ஏழைக்கு சாப்பாடு, பைசா இது மாதிரி தான தர்மங்கள் பண்ணலாம். அது மாதிரி நமக்கும் நம்ம பேரிலும் நமக்கு ஆள் தெரியலை, என்ன கர்மா இருக்குது, ஆனால் எதனால இன்னும் நமக்கு ஞாபகம் இல்லை. இப்படி ஒரு கண்டிஷன் இருந்தால் நம்ம தாராளமாக தான தர்மங்கள் பண்ணலாம். தாராளமாக சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற நிலைமையில் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். அது மற்றொரு வழி தான். இது மாதிரி இந்த ரெண்டு வழியில் போனாலே சின்ன சின்ன கர்மா விஷயங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட முடிவு கிடச்சிடும். ஆனால் தான தர்மங்களில் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான தர்மங்கள் ஒரு பரிகாரமாக இருக்குது. தான தர்மங்கள் நல்லா பண்ணணும். என்ன நல்ல விஷயம் நடக்கும்போதும் அதுக்கு முன்னாடி தான தர்மங்கள் பண்ணனா அது சக்ஸஸ் ஆகிடும். ஏழைக்கு நிறைய சாப்பாட்டு போட்டு காசு பணம் எல்லாம் கொடுத்து அப்படியே ஒரு வாய்க்கை நம்மக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நம்ம காரியங்கள் எல்லாம் வெற்றி ஆகிடும். அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னிலேருந்து முடிஞ்சால் நீங்கள் ஒருத்தரும் இந்த வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரும் இன்னையிலேருந்து ஒரு ஏழை நமக்கு முன்னாடி கை நீட்டினா அந்த கை நம்ம தட்டக்கூடாது. அந்த கையில் ஏதாவது போட்டு கொடுத்தா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அசெப்ட் ஆகும். அது உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விடுதல் கிடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதில் இருக்குது. இந்த மாதிரி கர்மா விஷயங்களும் அது சரியாவதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிரச்சனைக்கு வாய்ப்பு எடுக்கிறதுக்கு தான் நம்மக்கிட்ட ஏழைகளே நம்மக்கிட்ட முன்னாடி வருது. அதுக்கு தான் நம்ம பிரச்சனைக்கு பரிகாரத்துக்கு தான் ஏழைகளும் நம்ம முன்னாடி வருது. ஆனால் அது நமக்கு புரியாது. நம்ம என்ன நினைக்கும், இது ஒரு சல்யமாக அப்படி நினச்சி தட்டிவிடும், போயிட்டு இல்லை அப்படி இப்படி சொல்லும். ஆனால் அது சொல்லக்கூடாது. நமக்காக தான் ஏழைகளும் நம்ம முன்னாடி வருது. நம்ம பிரச்சனைக்கு தீர்வுக்காக தான் ஏழைகளும் நம்மக்கிட்ட முன்னாடி வருது. அதுக்கு தான் அவர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட உள்ளது என்ன இருக்குதோ, பெருசோ சின்னதோ, ரொம்ப சின்னது இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரூபா நாணய தொட்டு கொடுத்தா கூட சும்மா விடக்கூடாது. ஒரு தொட்டாவது கொடுக்கணும். ஆனால் அதில் நம்ம பிரச்சனை பரிகாரம், ஏகப்பட்ட பிரச்சனை பரிகாரம் அதில் கிடக்கும். கர்மாவும் சரி பண்ணதுக்கு அது ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.